ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் ஆசைப்படுகிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா இல்லையா என்பது முக்கியமல்ல. நம்மால் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நானே என்று தொடங்கி ஏற்கனவே 6 முறை தம்மை பற்றிய சில உண்மைகளை ஆண்டவர் சொன்னார். நானே உலகின் ஒளி, நானே வாழ்வு தரும் உணவு, நானே நல்ல ஆயன், நானே வாயில் என்றெல்லாம் சொன்ன ஆண்டவர் இப்போது 7வது முறையாக நானே உண்மையான திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள், என்னில் நிலைத்திருந்து நீங்கள் மிகுந்த கனி தர வேண்டும், என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று உரைப்பதை இன்றைய நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். நாம் உண்மையாகவே கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோமா? அப்படி வாழாவிட்டால் ஆண்டவருடைய எச்சரிக்கை, கனி தராத எல்லா கிளைகளையும் அவர் தரித்து விடுவார் என்பது. சில நேரங்களிலே நான் கனி தந்துதான் வாழ்கிறேன், இருந்தாலும் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பம் நேருகின்றதே என்று நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கனி தரும் ஒரு கிளையை இன்னும் மிகுந்த கனி தரும்படி அவர் தழித்து விடுவாராம். துன்பங்கள் நேருவது நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையிலே இயல்பானதுதான். இன்னும் அதிகமாக பலன் தருவதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை தழித்து விடுகிறார் போலிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எப்போது பலன் தர முடியும்? திருப்பாடல் 1:3 வசனத்திலே வாசிக்கிறோம். நீரோடையோரம் நடப்பட்ட மரமாக நாம் இருக்கின்ற போது, எப்போது பார்த்தாலும் உயிருள்ள தண்ணீராகிய ஆண்டவரோடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தால்தான் நாம் நிச்சயமாக பலன் தர முடியும். ஏற்புடைய மனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் நாம் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பலன் தர முடியும். மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 3வது திருவசனம். நம்முடைய சுயநலத்தை துறந்து நமக்கு நாமே மடிய வேண்டும். யோவான் நற்செய்தி 12:24 நாம் வாசிப்பது போல, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த பலனளிக்கும். சில நேரங்களிலே நம்முடைய சுயநலம், நம்முடைய தற்பெருமை, இருமாப்பு, செருக்கு நமக்கு நாமே சாகாததுதான் நாம் பலனளிப்பதை தடுக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நாம் மிகுந்த பலனளிக்கும் விதத்தில் நம்மையே தாழ்த்தி கொண்டு அன்றாடம் ஆண்டவருடைய விருப்பத்தை தேடி அதை நிறைவேற்றினால் நிச்சயமாக பலனளிப்போம். இன்னொரு பக்கம் பலன் தராதவர்களை கண்டு ஆண்டவர் உண்மையாகவே மனம் வருந்துகிறார். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கின்றோம். ஏன் இந்த அத்தி மரம் வீணாக இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறது? அதை வெட்டி எறிந்துவிடு. 3 ஆண்டுகளாக நான் வந்து பழம் தேடுகிறேன், ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை. மத்தேயு 13:22 நாம் வாசிப்பது போல, உலக கவலையும் செல்வ மாயையும் பல நேரங்களில் பலன் தராமல் நம்மை தடுக்கிறது. லூக்கா 19:20 நாம் வாசிப்பது போல, சோம்பேறிகளாக இறைவன் நமக்கு கொடுத்த தாளந்தை புதைத்து வைத்துவிட்டு பலன் தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்புக்கு செவி கொடுப்போம். இறைவேண்டலில், இறை வார்த்தையை கேட்டு தியானிப்பதில், புனிதமிகு நற்கருணை கொண்டாட்டத்தில் அவரோடு நாம் இணைந்திருந்தால்தான் நம் வாழ்வு சிறக்கும் என்பதை மறக்காதிருப்போம். கிளைகளில் எதுவுமே வீண் பெருமை பாராட்ட முடியாது. கனி தருகின்ற கிளையா என்பதுதான் முக்கியம். இனம், மொழி, திறமைகள், செல்வங்கள், வயது இவை அனைத்தையும் தாண்டி ஆண்டவரில் நிலைத்திருப்பது, அதன் அடையாளமாக நிறைந்த கனி தருகின்ற வாழ்க்கை வாழ்வது, இதுதான் ஆண்டவர் பார்வையில் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆண்டவரில் நிலைத்திருப்பது எப்படி? இறைமகனாகிய அவரில் நம்பிக்கை கொள்வது, அவரை நம்முடைய மீட்பராக ஏற்றுக்கொள்வது, அவர் சொல்வதை ஒவ்வொரு நாளும் செய்வது, அவரை தொடர்ந்து நம்புவது, அவருடைய சாயலில் படைக்கப்பட்டுள்ள மற்ற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்திருந்து அவர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாராவது, இதுதான் ஆண்டவரில் இணைந்திருக்கின்ற முறை.
அப்படி நாம் ஆண்டவரில் இணைந்திருந்தால் பவுலடியார் கூறுவது போன்று நாம் எல்லாவித கெட்ட நடத்தையையும் விட்டொழிப்போம். பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, காமவெறி, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, கொடிவெறி, களியாட்டம் இவை அனைத்தையும் நாம் விட்டொழிப்போம். தூய ஆவியின் கனிகளை வாழ்ந்து காட்டுவோம். தூய ஆவியின் கனிகளை எல்லாருக்கும் வழங்குவோம். அவை அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமே நாம் ஆண்டவரில் நிலைத்திருந்து மிகுந்த கனி தந்து அவருடைய சீடராயிருந்து தந்தைக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதுதான். புறவினத்தார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன் மோசேயின் சட்டப்படி அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டுமா என்கின்ற கேள்வி அன்றைக்கு எழுந்தது. ஆண்டவரில் இணைந்திருந்த பவுலும் பர்னபாவும் பேதுருவும் ஒன்று கூடி விவாதித்தார்கள். ஆண்டவருடைய விருப்பத்தை தேடினார்கள். அந்த விவாதத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். மிகுந்த பலன் தருகின்ற சீடத்துவத்துக்கு அனைவரையும் அழைத்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரில் அவருடைய வார்த்தையால், இறைவேண்டலால், அருள் அடையாளங்களால் நெருக்கமாக இணைந்திருப்போம். மிகுந்த கனி தந்து வாழ்வோம். தந்தையாகிய கடவுளை மகிமைப்படுத்துவோம். நாம் மகிழ்ச்சியாயிருக்கிறோமா என்பது முக்கியமல்ல, நம்மால் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்பதை உணர்ந்து தூய ஆவியின் கனிகளை ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு வழங்குவோம். ஆமீன்.